1939 ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாணத்தினுடைய பிரீமியராக இருக்கிறார். அப்பொழுது அவரால் கொண்டு வரப்பட்டதுதான் ஆலய நுழைவு சட்டம். அந்த ஆலய நுழைவு சட்டம் வருகிறது. கூடவே சமுதாயத்தில் ஆலய பிரவேசங்கள் நடக்கப்பட வேண்டும் என்று சென்னை மாகாணம் முழுவதும் ஆலய பிரவேசங்கள் நடத்தப்படுகிறது. இதை இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது இப்போது இருக்கின்ற இந்திரா காங்கிரஸ் அல்ல, அப்பொழுது இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் அந்த போராட்டத்தை, ஆலய பிரவேச போராட்டத்தை முன்னெடுத்தது. அந்த வகையில திருப்பதி தேவஸ்தான கோயிலுக்குள் ராஜாஜி அவர்கள் ஹரிஜன மக்களை கொண்டு செல்லுகிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் புகழ்பெற்ற ஆலய பிரவேசம். அதில் வைத்தியநாத ஐயர் ஹரிஜன மக்களை உள்ளே கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். அப்பொழுது வாழ்ந்த தலைவர்னு சொல்ல முடியாது நபர்களில் இதை கடுமையாக எதிர்த்தவர் ஈவேரா. அவர் என்ன சொல்லி எதிர்த்தார் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுகிறேன். அவர் சொன்ன வார்த்தையில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவர் எப்படி தகுதி ரசவாதம் குறைந்தவர் என்பது மக்களுக்கு சென்றடைய வேண்டும். ஈவேரா சொல்லுகிறார், பல்லனும் பறையனும் கோயிலுக்குள் நுழைவதனால் பார்ப்பான் அளவிற்கு உயர்ந்து விட மாட்டான், மாறாக பாப்பான் தான் பல்லன் பறையன் அளவிற்கு தாழ்ந்து போவான் என்று சொல்லுகிறார் ஈவேரா. அப்போ இந்த ஆலய நுழைவு பிரவேசங்களை கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுவதும் முன்னெடுத்தது பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த திராவிட கட்டமைப்பு எப்படி பொய்யாக புனையப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. பிராமணர்கள் எதிராக இருந்தார்கள், ஈவேரா எல்லாருக்கும் சலுகை வாங்கி கொடுத்தார், ஈவேரா எல்லாரையும் கோயிலுக்குள் கொண்டு சென்றார் என்று ஒரு பச்சை பொய்யை 60 வருடங்களாக குலுக்கிக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆலய நுழைவை ஆத்தரைசேஷனாக மாத்திருக்கிறது அந்த சட்டம். அதாவது அந்த சட்டம் வருவதற்கு முன்பு வரை கஸ்டமரி ஆக்ட் பிரகாரம் ஹரிஜன மக்கள் கோவிலுக்குள் நுழைந்தால் சட்டப்படி குற்றம். ஏனென்று சொன்னால் கஸ்டமரி ஆக்ட், அந்த கஸ்டம்ஸ் படி அவர்கள் உள்ளே வந்தது தவறு என்று அவர்கள் மீது ப்ராசிக்யூஷன் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. உதாரணத்திற்கு ராஜாஜி பிரீமியராக ஆவதற்கு முன்பு அவர் வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஹரிஜன மக்களில் இருந்து ஒருவர் கோவிலுக்குள் வந்து விட்டார் என்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்துவிடப்படுகிறார். ராஜாஜி அவர்கள் வழக்கறிஞராக வாதிட்டு, இவர் குளித்திருக்கிறார், குளித்து திருநூறு பூசி இருக்கிறார், கோவில் குளத்தில் சுத்தமாக குளித்து கோவிலுக்கு எப்படி வர வேண்டுமோ, ஆகமங்களின்படி சாஸ்திரங்களின்படி எப்படி வர வேண்டுமோ அப்படி வந்திருக்கிறார். ஆகமங்களோ சாஸ்திரங்களோ ஹரிஜன மக்கள் வருவதை தடை செய்ய சொல்லி எங்குமே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இவர் வந்ததில் எந்த தவறும் இல்லை என்று வாதாடி அவரை விடுதலை வாங்கி கொடுத்தார் என்பது வரலாறு. அப்போ அதற்கு முன்பு வரை கஸ்டமரி ஆக்ட் பிரகாரம் ஹரிஜன மக்கள் உள்ளே வருவது சட்டப்படி குற்றம் என்கின்ற இருந்த நிலையை மாற்றி அவர்கள் உள்ளே வர வேண்டும், உள்ளே வருவதை யாரும் தடுக்க முடியாது, தடுத்தால் அவர்கள் ப்ராசிக்யூஷனுக்கு ஆளாக்கப்படுவார்கள், அவர்கள் உள்ளே வருவதை ஆத்தரைசேஷனாக மாற்றக்கூடிய ஒரு சட்டம் தான் நான் குறிப்பிட்ட 1939 சட்டம். வந்தது ஆலய நுழைவு சட்டம். நான் சொல்றது 1935 இந்தியன் ஆக்ட், அதாவது அது கான்ஸ்டிடியூஷன் போன்றதான ஒரு இந்தியா முழுமைக்குமாக வெள்ளக்காரன் போட்ட ஒரு சட்டம். 1935 சட்டம் தான் 1939 பிரீமியராக இருந்த ராஜாஜிக்கு அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரத்தை தந்தது. அதனால அந்த 1935 சட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்டம். நம்ம அம்பேத்கர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வடிவமைத்தார் இல்லையா, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். உலக நாடுகளிலிருந்து நிறைய விஷயங்கள் அதில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சிறப்பான விஷயங்கள் எல்லாம் தொகுத்து நல்லதொரு கான்ஸ்டிடியூஷனாக அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கினார் என்பது. அதுல நான் சொல்ற இந்த 1935 வெள்ளையர்கள் இந்தியாவிற்காக விட்டு போன அந்த கான்ஸ்டிடியூஷன் போன்றது ஒரு ஆக்டில் இருந்துதான் பெருவாரியான அம்சங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்னும் கேட்க போனா அதை அடித்தளமாக வைத்துக் கொண்டுதான் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே கட்டமைக்கப்பட்டது. அதனால 1935 ஆக்ட் அப்படிங்கிறது அகாடமிக்கலா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியும், அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தை பின்னொற்றிதான், அந்த சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ராஜாஜி அவர்கள் பிரீமியராக இருக்கும்போது ஆலய நுழைவு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ 1947க்கு முன்பே
வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த போதே கூட வெள்ளையர்கள் ஜாதி கலவரங்களை ஆங்காங்கே தூண்டிவிட்டு பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபட்டார்கள் என்பது திண்ணம் என்கிற போது கூட இந்த ஒரு சமுதாய புரட்சி என்பது ராஜாஜி அவர்களாலும் வைத்தியநாத ஐயர் போன்றவர்களாலும் முத்துராமலிங்க தேவர் போன்ற பெரும் தலைவர்களாலும் இந்த விஷயம் நடத்தப்பட்டிருக்கிறது. மதுரையில வைத்தியநாத ஐயர் தலைமையிலான ஆலய நுழைவு பிரவேசம் நடக்கின்ற போது அதை எதிர்த்து பேசுகிறார்கள் சிலர். அது முழுமையாக பிராமண சமுதாயம் மட்டுமே எதிர்த்து பேசியதாக ஒரு பொய்க்கட்டமைப்பு சித்தரிக்கப்படுகிறது. அதை எதிர்த்து பேசியவர்களில் பல சாதியினரும் இருந்தார்கள். அதுதான் வரலாற்று உண்மை. இன்னும் கேட்க போனால் பல பேரை ஈவேரா உள்ளிட்டவர்கள் தூண்டிவிட்டார்கள். அதுதான் உண்மை. இதை நான் சொல்லும் போது நீங்க எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஈவேரா ஹரிஜன மக்கள் ஆலய பிரவேசத்தை எதிர்த்தார் என்பதற்கு வரலாற்று அசைக்க முடியாத ஆவணம் இருக்கிறது. அவர் குறிப்பிட்ட வார்த்தைகள் இருக்கிறது. நான் சொன்ன இந்த காரணங்கள் மூலமாகத்தான் இந்த சட்டம் நீங்கள் குறிப்பிட்டது போல சுதந்திரத்திற்கு முன்பே நிறைவேற்றப்பட்டது. நீங்க பிரவுசர்ல போய் டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் 1939 போட்டீங்கனாலே கொட்டுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஹிந்து நாளிதழ் 2017 வெளியிட்ட கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பன்வாரிலால் புரோஹித் அவர்கள், நமது ஆளுநர் அவர்கள், ஒரு ராஜாஜி சென்டரில் போய் ஒரு பேச்சு அவர் மேடையில் பேசுகிறார். அவர் மேடையில் பேசிய பேச்சு ராஜ்பவன் வெப்சைட்டில் இருக்கிறது. அதில் இந்த விஷயம் 1939 ஒரு சட்டம் கொண்டு வந்த விஷயம் இருக்கிறது. விக்கிபீடியாவில் இருக்கிறது. நீங்க பிரவுசர்ல போட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல வர எல்லாத்துலயும் இதற்கான ஆத்தரைசேஷன் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த சட்டத்தின் முழு வடிவமே சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மக்களை இனியும் ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இது தகவல் யுகம். சொன்ன உடனேயே மக்கள் எடுப்பார்கள் என்று நான் சொன்னேன். மக்கள் எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக தான் நான் மறுபடியும் சொல்றேன். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணம். இது ஒரு அருமையான ஒரு சட்டம் என்று காந்திஜி அவர்கள் பாராட்டியிருந்தார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றும் அந்த சட்டம் ஆவணங்களில் இருக்கிறது. 1931 ஆக்ட் 1, அதுதான் ஆக்ட் 1 ஆஃப் 1939. அந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட மக்களுக்கு தெரியவில்லை. பாருங்க, அப்படியா, அப்படி ஒரு சட்டம் ராஜாஜி கொண்டு வந்தாரா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், தமிழக மக்களை எவ்வளவு முட்டாளாக ஆக்கி வைத்திருக்கிறது இந்த திராவிடம் என்று மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு ஹரிஜன மக்கள் ஆலயத்திற்குள் வருவதை கடுமையாக எதிர்த்த ஒருவரை சமூக நீதி போராளியாக சித்தரிப்பது என்பது ஒரு அறிவார்ந்த சமூகத்திற்கு அழகா என்று மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த சட்டம் நான் சொல்லி மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது அல்ல, அனைவருக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும். மாணவர்கள் பாடத்திட்டங்களில் படித்திருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு ஒரு எதிர்த்த ஒருவரை, ஹரிஜன மக்களுக்கு எதிராக பேசிய ஒருவரை, வாழ்நாள் முழுவதும் ஹரிஜன மக்களுக்கு எதிராக பேசிய ஒருவரை ஒரு சமூக நீதி போராளியாக சித்தரித்து நம்மை எல்லாம் ஏமாற்றி இருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம்.